இப்போ 5 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இவங்க நம்ம சிஎம் வந்து உடனே கிளம்பிட்டாரு ஃப்ளைட்டு. உடனே அவர் துபாயிலேருந்து வந்துட்டார். அப்புறம் இது எல்லாமே ஒரு அதாவது இது வந்து மடைமாற்றம். அதாவது விஜய் வரல, விஜய் வந்து லேட்டாக வந்தார், கூட்டத்தை வந்திருந்தா அந்த பிரச்சனை, அதை பற்றி யாருமே பேசலை. அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் செந்தில் பாலாஜியோட சதி அப்படின்றாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சதி இதில் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, ஜென்ரேட்டர் ரூமில். செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல்வாதிங்க, இதை நான் சொல்லலை. இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் அதை அப்படியே நம்புகிறேன். அதுக்கப்புறம் அவர் மாற்றிக்கினார் ஒரு வாதத்தை, நான் அதுக்குள்ளே போகல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாரு 10 ரூபாய் அமைச்சர்னா யாருக்குன்னு தெரியுன்றாங்க. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க. அதுக்குன்னு வந்து செந்தில் பாலாஜி வந்து கத்தியை கொடுத்து உள்ளே அமிச்சாரு, செருப்பு தூக்கி அவங்க ஆளுங்க தான் அடித்தாங்க. அதுக்கப்புறமா அது இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜின்றது. அந்த மாதிரி அவர் பேசும்போது கெட்ட வார்த்தை பேசுனாங்க, அதெல்லாம் வந்து சும்மாங்க. அதெல்லாம் பிளேடு கத்திலாம் எடுத்துட்டு வந்தாங்களாம். நான்